ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு எவ்ரிஒன், வெல்கம் டு எஸ்ஏஇ தமிழ். இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கர்னிங் அப்படிங்கிற ஒரு படத்தோட ஷார்ட் ரிவ்யூ தான். இதில் வந்து டாம் க்ரூஸ் நடிச்சிருக்காரு. டாம் க்ரூஸ் மிஷன் இம்பாசிபிள் அப்படிங்கிற ஃப்ரான்ச்சைஸ் ஃபிலிம்ஸில் வரிசையாக அவர் வந்து 1996 நடிச்சிட்ருக்காரு. 1996 ஃபஸ்ட் பார்ட் வந்தது. அப்பிருந்து ஒவ்வொரு பார்ட் வந்து இது வந்து இப்போ வந்துருக்கிறது 8வது பார்ட். ஆக்சுவலாக 7th பார்ட் வந்து 2023 மிஷன் இம்பாசிபிள் த ரெக்கர்னிங் அப்படின்னு வந்துச்சு. அதோட கண்டினியூஷனாக டெட் ரெக்கர்னிங் பார்ட் 1 அப்படின்னு வந்துச்சு. இப்போ வந்து அதோட கண்டினியூஷனாக இந்த ஃபைனல் ரெக்கர்னிங் அதோட ஃபினிஷிங் எண்டிங் வந்து இப்போ வந்து இது 8வது பார்ட்டாக வந்திருக்கு. இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 45 minutes. ஆஸ் யூஷுவல் மிஷன் இம்பாசிபிள் சீரிஸில் டாம் க்ரூஸ் படங்களில் நம்ம வந்து அதிகமாக இருக்கிறது ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். அவருக்கு 62 ஏஜ் ஆச்சு. ஆனால் இந்த வயசுலையும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவரே தான் பண்ணியிருக்காரு. எப்போயுமே அவர் மேக்ஸிமம் அவரோட படங்களுக்கு ஸ்டன் டபுள் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் பயன்படுத்துவார். ரொம்ப ரிஸ்கியான ஸ்டன்ஸ் எல்லாம் அவர் தான் பண்ணுவார். அதுக்கு தான் டாம் க்ரூஸ் சிறந்த ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு எல்லாராலையும் சொல்லப்படுறவர். ஸோ இந்த படத்தில் அதே மாதிரி தான் எல்லா சீக்வன்ஸ் அவரே பண்ணியிருக்காரு. ரொம்ப பாராட்டத்தக்க, ரொம்ப ஒரு சீட் எட்ஜில் உட்காந்து பார்க்குற மாதிரியான த்ரில்லிங் சீன்ஸு, ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே அவரே பண்ணியிருக்காரு. அது எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த மிஷன் இம்பாசிபிள் சீரீஸில் வந்து வர எல்லா படங்களுக்குமே இங்கே ஹைப் ரொம்ப அதிகமாக இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் வந்து எல்லா படங்களையும் மேக்ஸிமம் அவருங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு நல்லாவே தான் போயிருக்கு. இந்த படங்களுக்கு எப்போவுமே ரிசெப்ஷன் நல்லாயிருக்கும். படத்தோட கலெக்ஷன் எல்லாமே நல்லா தான் இருக்கும். இந்த படத்துக்கும் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஹைப் எல்லாமே இருந்தது. அது எல்லாத்தையும் இது பூர்த்தி செஞ்சுருக்கா அப்படிங்கிறத வந்து இதில் பார்க்கலாம். இதோட டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டோஃபர் மெக்வேரி அப்படிங்கிறவர் வந்து இதை வந்து இயக்கியிருக்காரு. இது வந்து May 14 வந்து கேன்ஸ் ஃபிலிமில் வந்து ப்ரீமியர் செய்யப்பட்டிருக்கு. அதாவது அங்கே வந்து திரையிடப்பட்டிருக்கு. அங்கே வந்து படம் பார்த்தவங்க கடைசி 5 minutes வந்து எஞ்சி ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தா சொல்லியிருக்காங்க. படமும் அந்தளவுக்கு தான் வந்திருக்கு. அந்தளவுக்கு ஒரு நல்ல படமாக தான் வந்திருக்கு. இதில் எப்பவும் போல் இது நீங்கள் 2023 வந்த இந்த ரெக்கர்னிங் பார்ட் 1 பார்த்துருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து என்டிட்டி அப்படிங்கிற ஒரு ஏஐ வந்து ரோக் ஏஐயாக மாறி இருக்கும். அதாவது அந்த ஏஐ மனுஷங்களோட கமெண்ட்ஸை வந்து டிஃபை பண்ணிவிட்டு அதுவே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு ஒவ்வொரு கண்ட்ரியோட அந்த அணு ஆயுதங்களை வந்து அது வந்து டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிடும். அது டேக் ஓவர் பண்ணி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா யூகே, சைனா, ரஷ்யா, அமெரிக்கா இந்த 4 நாட்டோட அந்த 4 நாட்டோட அணு ஆயுதம் மட்டும்தான் அந்தந்த நாட்டு கண்ட்ரோல் இருக்கும். மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த என்டிட்டி அப்படிங்கிற ஏஐயோட கண்ட்ரோலில் வந்துடும். அந்த என்டிட்டி அப்படிங்கிற ஏஐ எல்லா நாட்டோட அணு ஆயுதங்களையும் கண்ட்ரோல் எடுத்ததுக்கப்புறம் மொத்தமாக உலகத்தை அழிச்சிட்டு திரும்ப அதுக்கு பிடிச்ச மாதிரி உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் வந்து அது வந்து ஒர்க் பண்ணும். ஸோ அது வந்து டிஜிட்டலாக இருக்கிறதுனால, ஏஐயாக இருக்கிறதுனால அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஏன்னா எங்கே நம்ம எது பேசினாலும் என்ன இது பண்ணாலுமே அதுக்கு தெரிஞ்சிடும். அதுகிட்ட மறைச்சி சிசிடிவி கேமராஸ் இதுன்னு எல்லாமே இருக்கலாம். அதுகிட்ட மறைச்சி நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி மனுஷங்க எப்படி யோசிப்பாங்க அப்படிங்கிறதும் அதுக்கு தெரியும். யார் எப்படி யோசிப்பாங்க, யார் என்ன பண்ணுவாங்க, எந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தெரியும். ஸோ இவங்க போடுற பிளான், இவங்க எடுக்கிற முடிவு எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க எப்போவுமே எப்படி எடுப்பாங்களோ அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. அதுலேருந்து கொஞ்சம் டிஃபை பண்ணி கொஞ்சம் வேறு மாதிரி தான் இது பண்ணணும். அது என்டிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியே பண்ணணும், கொஞ்சம் அதுலேருந்து விலகி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான குழப்பமான ஒரு சூழலில் தான் அவங்க மாட்டிக்கிறாங்க. அப்படி மாட்டி அவங்க எப்படி என்டிட்டி அழிச்சாங்களா, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. இதில் வந்து இந்த யூஎஸ் கவர்மெண்ட்டும் சரி, இதில் வர வில்லனும் சரி, அந்த என்டிட்டியை நாங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இதை வந்து எங்கள்கிட்ட கொடுத்துட்டு அந்த கீ வந்து லாஸ்ட் பார்ட்லேயே எண்டில் இவர்கிட்ட தான் வந்திருக்கும், டாம் க்ரூஸ்கிட்ட தான் வந்திருக்கும். ஸோ அந்த கீ எங்கிட்ட கொடுத்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வந்து டாம் க்ரூஸ் இல்லை, இது வந்து இவ்வளோ சக்தி வாய்ந்த ஒன்றை வந்து யார் கண்ட்ரோல் பண்ணாலுமே அது வந்து மற்றவங்களுக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும். ஸோ நான் யார்கிட்டையும் தரமாட்டேன். ஸோ இது வந்து மொத்தமாக அடிக்கிறது தான் ஒரே வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அவங்க கண்ட்ரிக்குன்னு தராமல் அவரும் கொஞ்சம் அப்படியே அவர் கண்ட்ரிலேருந்து தப்பிச்சு போயிடுவார். ஸோ இப்போ வந்து அது யார்கிட்ட இருக்குது, இப்போ வந்து அந்த ஏஐயோட சோர்ஸ் கோடு ஒன்று இருக்கும். அந்த சோர்ஸ் கோடை எடுத்து அதை வச்சு அந்த என்டிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதை அழிக்கிறதும் நம்ம அந்த சோர்ஸ் கோடு எடுத்தால் தான் முடியும். ஸோ அந்த சோர்ஸ் கோடு ஆல்ரெடி அந்த சப்மெரின் ஃபஸ்ட் பார்ட்டில் காமிச்சு பண்ணி அந்த சப்மெரின் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஆக்சிடென்ட் ஆகி கீழே அந்த கடலுக்கடியில் ஆழத்தில் இருக்கும். அங்கே போய் அந்த சோர்ஸ் கோடு எடுத்துகிட்டு வந்தால் தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுனே நம்ம இது பண்ண முடியும். அதை போய் எடுத்துகிட்டு வரது யாருக்குமே ஒரு இம்பாசிபிளான டாஸ்க்கு.
ஸோ அது வந்து டாம் க்ரூஸால் மட்டும்தான் முடியும். எப்பவுமே இம்பாசிபிளான டாஸ்க்கை வந்து அவரால் பண்ண முடியும். அப்படி அவரை பண்ண வைக்கலான்னு சொல்லி வில்லனும் ட்ரை பண்ணுறாங்க. யூஎஸ் கவர்மெண்ட்டும் அதுக்கு வந்து ட்ரை பண்ணுது. ஸோ அவர் வந்து போய் அதை எடுத்துகிட்டு வந்தாரா, சோர்ஸ் கோட் எடுத்துகிட்டு வந்தாரா, அதை வச்சு என்ன பண்ணார், அதை கண்ட்ரோல் பண்ணாங்களா, இல்லை என்டிட்டி அழிச்சாரா, இந்த உலகத்தை காப்பாற்றினாங்களா அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. ஸோ இந்த இதில் ஃபஸ்ட்டு படத்தோட பாசிட்டிவ் வந்து என்னென்ன அப்படின்னா, படத்தோட பாசிட்டிவ் என்னென்னு சொல்லலாம்னா, படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸு. அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ஓஷனுக்குள்ளே அவர் கீழே போகிற அந்த சீக்வன்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான சீக்வன்ஸு. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் பார்க்கணும். ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் பார்த்தா தான் அந்த மேக்கிங் அது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அப்புறம் வந்து கிளைமேக்ஸில் வர அந்த ஒரு ஃப்ளைட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்பவும் போல் மற்ற படத்தில் இருக்க மாதிரி இந்த படத்துலையும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. டாம் க்ரூஸ் இந்த வயசுலையும் அவர் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு அடுத்த பாசிட்டிவ் என்னென்னா, ஏஐ பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற படங்களில் வர மாதிரி இது ஜஸ்ட் ஏஐங்கிறது ஒரு ரோபோட் அந்த மாதிரி காமிச்சு இது பண்ணாமல் அதை பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி அது என்னெல்லாம் பண்ணும், என்ன இதெல்லாம் பண்ணும், அதை வந்து நம்ம எப்படி சிம்பிளாக அவங்க வந்து ஒரு ஸ்டோரி அவங்க இது படம் தானே அப்படின்னு சொல்லி எதுவும் போகாமல் முடிஞ்சளவுக்கு அதை வந்து நேர்மையாக எந்தளவுக்கு அதை வந்து காமிக்க முடியுமோ அந்தளவுக்கு அதை நேர்மையாக காமிச்சு அதை பற்றின ஒரு பெரிய டிஸ்கஷனே நடத்தியிருக்காங்க. அது கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்புறம் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி படத்தில் வந்து மேக்கிங்காக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப தரமானது. நீங்கள் ஒரு நல்ல ஸ்க்ரீனில் நல்ல ஒரு ஐமேக்ஸ் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு சினிமோட்டோகிராஃபி அப்புறம் வந்து சீக்வன்ஸ் ஒவ்வொன்றுமே ரொம்ப நல்லது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ஓஷன் சீக்வன்ஸாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு சீக்வன்ஸுமே படத்தில் வந்து நல்ல ஒரு மேக்கிங்காக நல்ல ஒரு தரமாக தான் இருந்தது. அதே மாதிரி போன பாட்டோட கண்ட்ரிஸில் இது வந்திருந்தாலும் இது வந்து ஒரு சரியான எண்டிங் கொடுத்து சரியான ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்து அதை கரெக்டாக கொண்டு போயிருந்தாங்க. அதுலேருந்து எங்கேயும் விலகி போகாமல் கரெக்டாக அதை வந்து கொண்டு போயிருந்தாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா டீமுக்கு தான் ஒரு முக்கியத்துவம் தராரு. டீமுக்காக அவர் வந்து என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து வராரு. அதுவும் கொஞ்சம் கதையும் கரெக்டாக கொண்டு போயிருந்தாங்க. இதே நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரன்னிங் டைம் சொல்லலாம் 2.25 மணி நேரம். அது ரொம்ப ஒரு லென்த்தியாக போகிற மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாமல் மிஷன் இம்பாசிபிளில் அடுத்தடுத்து என்னென்னா ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டோரி சொல்லிடுவாங்க. ஸ்டோரிக்காக அப்படியே ஸ்டோரி பில்ட் ஆகும். அதுக்கப்புறம் அவர் ஒவ்வொன்றும் இந்த மிஷனுக்காக தேவைப்படுற ஒவ்வொன்றும் தயார் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு இடத்துக்கு போவார். அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சின்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஃபைட் சீக்வன்ஸ் அந்த மாதிரி வரும். அது அப்படியே படத்தை வந்து கொஞ்சம் தொய்வு இல்லாமல் அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கும். பட் ஆனால் இந்த படத்தில் என்னென்னா, இது வந்து என்டிட்டி ஏஐ அப்படிங்கிறது வரதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இவங்க பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறாங்க, வில்லன்ட்ட போகிறாங்க, இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி மாறி எல்லாருமே பேசிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி பேசிகிட்டே இருக்கப்போ படம் வந்து லைட்டாக லேக் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் மிஷன் இம்பாசிபிளில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே அங்கேன்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ். அந்த படம் ஸ்டோரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பேசிகிட்டே இருக்காங்க. அது கொஞ்சம் இதாக இருந்தது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த வில்லன் கேப்ரியல் அப்படின்னு வரவர். இதில் டாம் க்ரூஸ் இது 8வது படம். இந்த ஃப்ரான்ச்சைஸில் இது 8வது படம். அவர் வந்து அவ்வளோ பெரிய ஹீரோ. இந்த மாதிரி இந்த படத்துலேயே எந்த விஷயம் வந்தாலும் அவரால் எல்லாமே பண்ண முடியும்னு எல்லாருமே நம்புகிறாங்க. யூஎஸ் பிரசிடென்ட்லேருந்து இதுலேருந்து வில்லன்லேருந்து இதுலேருந்து எல்லாருமே அவரால் எல்லாமே பண்ண முடியும் நம்புகிறாங்க. ஆனால் வில்லன் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு ரோலாக தான் காமிக்கிறாங்க. அவனுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது, அந்த மாதிரி எதுவுமே சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி எதுவுமே கிடையாது. பட் ஆனால் எந்த இடமா இருந்தாலும் அவன் ஈஸியாக வந்துடுறான், அவன் ஈஸியாக போயிடுறான். ஹீரோவை வந்து ஈஸியாக வந்து டேக்கிள் பண்ணிடுறான். ஹீரோ வந்து ஈஸியாக அவனுக்கு தேவைப்படுற மாதிரி எல்லாமே பண்ண வச்சிடுறான். அதுதான் எப்படின்னு அதுதான் கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத மாதிரி இருந்தது. வில்லனோட ஸ்டோரி இதெல்லாம் ரொம்ப வீக்காக தான் இருந்தது. பட் ஆனால் அவனை வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ட்ராங்காக காமிச்சிருந்தாங்க. அது கொஞ்சம் ஒட்டாத மாதிரி இருந்தது. அது ஒன்று. அப்புறம் இந்த சைடு கேரக்டர்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கலாம். அது வந்து கொஞ்சம் இந்த ஒரு 2-3 கேரக்டர் சுற்றியே இப்போ படம் ஃபுல்லாக போயிட்டே இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அப்புறம் இதெல்லாம் இப்படி போனாலுமே ஃபஸ்ட் ஹாஃபில் தான் அந்த ஃபுல்லாக ஸ்டோரி பில்டப்பு அதுவே வந்துட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே உட்காந்து பார்க்குறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. ரொம்ப லேக் அடிக்கிற மாதிரி இது போகிற மாதிரி. அப்படின்னா செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்கேயுமே வந்து படம் வந்து நிற்கவே இல்லை. நமக்கு தான் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் படம் ஃபுல்லாக ஒரு சிங்கிளாக தான் போகும். அதில் இன்டர்வல் பிளாக்குன்னே தனியாக வராது. டக்குன்னு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடந்துருக்கும், டக்குன்னு இடையில ஆஃப் பண்ணி இன்டர்வல் அப்படின்னு விட்டுருவாங்க நமக்கு. பட் ஆனால் அந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த செகண்டு இது வராரு அப்படின்னதுக்கப்புறம் படம் ரொம்ப ரொம்ப விருப்பமாக போக ஆரம்பிச்சிடும். அதில் எங்கேயுமே வந்து லேக் அடிக்கிறதோ இது எதுவுமே இருக்காது. ஸோ அதுதான் படத்தை காப்பாற்றிருக்கிறது. அதுதான் ஃபஸ்ட் ஹாஃப் மாதிரியே செகண்ட் ஹாஃபும் கொஞ்சம் அப்படியே பேசிகிட்டே இது பண்ணிகிட்டே போயிருந்ததுன்னா கொஞ்சம் படம் சொதப்பிருக்கும்.
பட் ஆனால் இது வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே விறுவிறுப்பாக ரொம்பவே நல்லாவே எடுத்திருப்பாங்க. ஸோ அதில் வந்து படம் பார்க்குற எல்லாருக்குமே அது ஒரு திருப்தியான எண்டிங்கை தான் கொடுத்துருக்கோம். திருப்தியான ஒரு இதை தான் கொடுத்துருக்கோம். எப்பவும் போல் டாம் க்ரூஸ் தான் படம் ஃபுல்லாகவே வராரு, படம் ஃபுல்லாகவே தூக்கி நிறுத்துறது எல்லாமே அவர் தான் பண்ணுறாரு. ஸோ அதுதான் இந்த இது மிஷன் இம்பாசிபிள் சீரிஸில் எட்டாவது படம் வந்துருக்கு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி. ஸோ இந்த படம் இதோட ஃபைனல் வெர்டிக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கு. ஏன்னா அந்த ஃப்ரான்ச்சைஸில் வந்த ஒரு படம் அந்த ஃப்ரான்ச்சைஸை வந்து நியாயப்படுத்துகிற மாதிரி வந்திருக்கு. இதோட ஃபஸ்ட்டு பார்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த ஃபைனல் அந்த ரெக்கர்னிங் பார்ட் 1ம் படம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் தான் இந்த என்டிடியை பற்றின எல்லா ஸ்டோரியுமே வரும். எல்லாமே அதில் தான் வரும். ஸோ அதோட கண்டினியூஷனாக தான் இது வந்திருக்கு. ஸோ அந்த பார்த்துட்டு தான் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஸோ அந்த பாட்டு வந்து நீங்கள் பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம். தேட்டரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களை ஏமாற்றாது. கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறப்போ ஒரு ஐமேக்ஸ் அந்த மாதிரி ஒரு நல்ல தேட்டர் குவாலிட்டி, நல்ல சவுண்ட் குவாலிட்டி இருக்க தேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக இந்த படம் இந்த ஒரு ஆக்ஷன் படம் பார்க்குறவங்களுக்கு, ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குறவங்களுக்கு, டாம் க்ரூஸ் படம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு, மிஷன் இம்பாசிபிள் சீரிஸ் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் கண்டிப்பாக ஏமாத்துது. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி அடுத்த ஏதாவது ஒரு படத்தை பற்றின ரிவ்யூவோட சந்திப்போம்.